திமுக காங்கிரஸ் முதல் கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. திமுக சார்பில் TR பாலு தலைமையில் போடப்பட்ட குழுவினருக்கும் அதே போல செல்வ பெருந்தகை தலைமையிலான குழுவினரும் ஆலோசிக்க உள்ளார்கள். அது மட்டும் இல்லாம காங்கிரஸை பொறுத்தவரை அவர்கள் 30க்கும் மேற்பட்ட இடங்களை கேட்கிறார்கள். ஆனால் திமுகவை பொறுத்தவரை கடந்த முறை கொடுக்கப்பட்ட 25 இடங்கள் அல்லது 1-2 இடங்கள் சேர்த்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் 6 ராஜ்யசபா இடங்கள் காலியாக இருக்கிறது. அதற்கான தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கு குறிப்பாக நாமினேஷன் செய்வதற்கான கால அவகாசம் 5ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது. இன்னும் 2 தினங்களில் நீங்கள் முடிவு எடுக்க வேண்டும். அதாவது ஒரு ராஜ்யசபா சீட் மற்றும் 27 இடங்களுக்கு ஒப்புக்கொண்டால் நீங்கள் கூட்டணியில் தொடரலாம். ஏனென்று சொன்னால் ராஜ்யசபா கேண்டிடேட்டை திமுக சார்பில் அறிவிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 2 ராஜ்யசபா இடங்களையும் 30 இடங்களையும் கேட்கிறார்கள், எம்எல்ஏக்களும் கேட்கிறார்கள். எனவே இன்றைக்கு நடைபெற முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் கூடுதல் தகவல்கள் நமக்கு தெரியவரும். மற்றொரு புறம் திமுக சார்பில் இந்த விருப்ப மனு அனைத்து தொகுதிகளிலும் பெறுவதற்காக கட்சி தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு ராஜ்யசபாவில் 27 எம்பிக்கள் இருக்கிறார்கள். தற்போது அந்த எண்ணிக்கையை நிலைநாட்டுவதற்காக 2 இடங்களை கேட்கிறார்கள். இதைதான் தற்போது சிக்கலாக இருக்கிறது. ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சி அதிக அளவிலான எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் போட்டியிட்டது. 1991 60 எம்எல்ஏக்களை பெற்ற காங்கிரஸ் கட்சி தற்போது கடந்த தேர்தலில் 25 இடங்களை பெற்று 18 இடங்களில் வெற்றி பெற்றது. எனவே அவர்களுக்கும் ஒரு தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று முக்கியமாக வேறு சில கட்சிகள், மனிதநேய ஜனநாயக கட்சி, அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. இன்று மாலை IUML மற்றும் MMK 2 கட்சிகளுக்கும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. திமுகவுடைய ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நிறைய பார்ட்டிஸ் உள்ள வராங்க. தேமுதிக உள்ள வந்திருக்கு, OPS உள்ள வந்திருக்காரு, அன்சாரி வந்திருக்காரு, கமல் வந்திருக்காரு. 2021 காட்டிலும் ஒரு 6 பார்ட்டி கூடுதலா வந்திருக்காங்க. எனவே எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரு சீட்டை நீங்க குறைச்சிக்கங்க. நீங்க குறைச்சாலும் நீங்க கிடைக்கிற சீட்டு அனைத்துமே வெற்றி பெறும். எனவே அதற்கு நீங்க ஒத்துழைங்கன்னு சொல்றாங்க. ஆனா கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை CPM-ம் இரட்டை இலக்க எண்களை கேட்கிறார்கள், காங்கிரசும் அதிக எண்ணிக்கையில் கேட்கிறார்கள். இன்று தெரிவாயிடும் முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் சோடங்கர் உள்ளிட்டோர் உள்ளே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள், இந்த திமுக கொடுக்கிற நம்பர்ஸை ஏற்றுக்கிறார்களா அல்லது அவர்கள் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறார்கள்? குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை டேக் இட் ஆர் லீவ் இட் என்ற ஒரு முக்கியமான ஒரு கொள்கைக்கு வந்திருப்பதாக தெரிகிறது. எனவே இது குறித்து ஒரு முக்கியமான முடிவு இன்றைக்கு நமக்கு தெரிய வரும். நிச்சயமாக ரமேஷ், நீங்க சொன்ன மாதிரி திமுகவுக்கு கூடுதலாக தற்போது 6 கட்சிகள் இணைந்திருப்பது அப்படிங்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு பெரிய சவாலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.